வெல்கம் டு சந்துரு மேக்ஸ். ஸோ நம்ம இந்த வீடியோவில் இப்போது ரீசெண்டாக நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக எந்த சைடு பார்த்தாலும் காவேரி வாட்டர் இஷ்யூ தான் போய்கிட்டே இருக்குது, ரைட்டா? ஸோ என்ன தான் நடக்குது, பேக்ரவுண்ட் என்ன, அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது எதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, இப்போ வரக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா, நியூஸில் ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்குன்னா அதில் இருந்து தான் கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்டாட்டிக் எல்லாமே கேட்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காவேரி வாட்டர் இஷ்யூ போய்கிட்டு இருக்குதுன்னா, நம்மளுக்கு இப்போ ரீசெண்டாக நடக்கக்கூடிய இப்போ வரப்போகிற எக்ஸாம்ஸில் பார்த்துட்டிங்கன்னா காவேரி எங்கே ஆரிஜின் ஆகுது, அதுக்கப்புறம் காவேரியினுடைய ட்ரிபியூட்டரிஸ் என்ன, அதுக்கடுத்து அங்கே கட்டியிருக்கிற அணைகள் எல்லாமே என்ன அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இல்லை ஒரு சில பேர் நீங்கள் இன்டர்வியூ போகிறதாக இருந்தீங்க அப்படின்னா அதில் கேட்பாங்க. இப்போ உங்கள் சைடு, இப்போ தமிழ்நாட்டு சைடில் பார்த்துட்டிங்கன்னா இந்த பார்டர்ஸில் காவேரி வாட்டர் இஷ்யூ போய்கிட்டு இருக்குதுல்ல, ஸோ அதில் என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க. அப்படின்றப்போ உங்களுக்கு தெரியணும், ரைட்டா? ஸோ நம்ம பேக்ரவுண்ட் என்ன நடக்குது, என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, ஸோ இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். சரியா? ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக என்ன எக்ஸாமுக்கு தேவையோ அது மட்டும்தான் இருக்கும். ஓகே, சரி. இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், நம்மளுக்கு இது ஃபுல்லாக இப்போ ரீசெண்டாக நியூஸில் ஒரு சில விஷயங்கள். ஓகே, நம்மளுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிஎம்கே என்ன பண்ணியிருக்கிறாங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்க. என்னென்னா கர்நாடகாவை சீக்கிரம் அணையை திறந்து விட சொல்வது, தண்ணியை ரிலீஸ் பண்ணுறதுக்கு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாடு ஃப்ரெஷ் ப்ளீ அப்படின்றது ஒரு ரெக்வஸ்ட் மாதிரி, ரைட்டா? என்னென்னா கர்நாடகாவினுடைய மேகதாது அணை, அதை பற்றிலாம் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கப்புறம் தமிழ்நாடு சுப்ரீம் கோர்ட் ப்ரெஸ் ஃபார் ரிலீஸ் ஆஃப் காவேரி வாட்டர். பாருங்கள், காவேரி வாட்டர் ரிலீஸ், அதுக்கப்புறம் மேகதாது அணை, காவேரி வாட்டர் ரிலீஸ், இதே தான் போய்கிட்டே இருக்குது. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். சரி, இப்போ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில பேசிக்கான விஷயங்கள் நம்ம இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. என்னென்னா, நம்மளுக்கு காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி அப்படின்ற ஒன்று இருக்குது, ரைட்டா? அது என்னன்னா, இங்கே பாருங்கள், காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது. இந்த காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி எந்த அமைச்சகத்துக்கு கீழே வருதுன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தி, நீர்வளத்துறை அமைச்சகத்துக்கு கீழே தான் வருது. ஓகே, காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி இதனுடைய தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னா, நியூ டெல்லியில் தான் இருக்குது. புது டெல்லியில் தான் இதனுடைய தலைமையகம் எல்லாமே இருக்குது. இவங்க தான் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு ஃபுல்லாக எல்லாத்தையுமே பார்த்துப்பாங்க. காவேரி வாட்டர் ரிலேட்டடாக எல்லாத்தையும் பார்த்துக்கிறது காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி தான். இது இது அரசியலமைப்பு சார்ந்த அமைப்பான்னு கேட்பாங்க. கிடையாது. இது ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடி. ஸ்டாச்சுட்டரி பாடி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு சட்டத்தை உருவாக்கி அந்த சட்டத்தின் மூலியமாக இந்த ஒரு அமைப்பை உருவாக்கியிருக்காங்க. அப்போ ஸ்டாச்சுட்டரி பாடினா எந்த சட்டத்திற்கு கீழே வருகிறது அப்படின்னா, இன்டர் ஸ்டேட் ரிவர் வாட்டர் டிஸ்பியூட்ஸ் ஆக்ட் 1956. இன்டர்ஸ்டேட் ரிவர் வாட்டர் டிஸ்பியூட்ஸ் ஆக்ட் 1956 இருக்குல்ல, இதுக்கு கீழே செக்ஷன் ஏக்கு கீழே தான் இந்த காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தை உருவாக்கியிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ இது ஸ்டாச்சுட்டரி பாடி மற்றும் இது ஒரு குவாசினா பாதி, ரைட்டா? அரை அப்படின்னு அர்த்தம். குவாசி ஜுடிஷியல் பாடி. ஸோ இப்போ குவாசி ஜுடிஷியல்னால் என்ன அர்த்தம்னா, நீதிமன்றம் மாதிரி, ரைட்டா? நீதிமன்றம் கிடையாது, ஆனால் நீதிமன்றம் மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இது தீர்ப்புகள் எல்லாமே வழங்க முடியும், ரைட்டா? குவாசி ஜுடிஷியல் பாடி, ரைட்டா? இன்டர் ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட்ஸ் ஆக்ட் 1956 கீழே உருவாக்கப்பட்டது. ஸோ அது எப்பொழுது உருவாக்குனாங்க அப்படின்னா, ஜூன் 2018 தான் காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி அப்படின்ற ஒன்றை உருவாக்குனாங்க. ஸோ அது மெயினாக நம்மளுக்கு இந்த காவேரியை பற்றி அதுக்கடுத்து நம்ம தெளிவாக என்ன ஏது அப்படின்றதெல்லாம் ஃபுல்லாகவே நம்ம பார்க்க தான் போகிறோம். சரி, இப்போ இதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி என்ன சொல்லி ஒரு முடிவு எடுத்தாங்க. என்னென்னா, கர்நாடகாவுக்கு ஆர்டர் பண்ணாங்க. என்ன ஆர்டர் பண்ணாங்க? கிட்டத்தட்ட ஒரு 3500 கியூசெக்ஸ், ரைட்டா? கியூசெக்ஸ் அப்படின்ற ஒன்று இருக்குது. அது என்ன கியூசெக்ஸ்? CUSECS. கியூசெக்ஸ் அப்படின்னா என்னென்னா, கியூபிக் ஃபீட் பெர் செகண்ட். கியூபிக் ஃபீட் பெர் செகண்ட், அதுதான் கியூசெக்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ அப்போ 1 கியூசெக் அப்படின்னா எவ்வளோன்னா 28.317 லிட்டர்ஸ். அதுதான் 1 கியூசெக் அப்படின்ட்டு அழைப்பாங்க, ரைட்டா? அப்போ கியூசெக் அப்படின்னா என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இன்னொன்று இருக்குது, டிஎம்சி அப்படின்னு சொல்லுவாங்க. டிஎம்சினா அதனுடைய விரிவாக்கம் என்னென்னா 1000
மில்லியன், 1000ன்னா 1000, மில்லியன்னா 10 லட்சம் கியூபிக் ஃபீட். இதுதான் வந்து டிஎம்சி அப்படின்ட்டு அழைப்பாங்க. அப்போ 1 டிஎம்சி ஈக்குவல் டு எவ்வளோ அப்படின்னா 1000, மில்லியன்னா 10 லட்சம் சொன்னோம்ல. ஸோ இதுதான் கியூபிக் ஃபீட், ரைட்டா? கிட்டத்தட்ட 9 0 வந்து வரும். 1000 மில்லியன் கியூபிக் ஃபீட் அப்படின்ற மாதிரி. ஓகே, 1000 மில்லியன் கியூபிக் ஃபீட். சரி, அதுக்கப்புறம் வந்து அப்போ சிம்பிளாக வந்து நம்ம எப்படி அழைக்கலாம் அப்படின்னா 1 டிஎம்சி இஸ் ஈக்குவல் டு எத்தனை கோடி லிட்டர் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், ஒரு 2800 கோடி லிட்டர் ஒரு டிஎம்சினா. நான் அப்ராக்சிமேட்டாக தான் வந்து சொல்லியிருக்கிறேன். ஓகே, ஸோ இதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவே மில்லியன் வச்சு பார்த்தோன்னா 28.3 மில்லியன் அப்படின்ற மாதிரி, கிட்டத்தட்ட 28 அப்படின்றத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சில முக்கியமான விஷயம். கியூசெக்ஸ்னால் என்ன தெரிஞ்சுக்கோங்க, டிஎம்சினா என்னன்றதை தெரிஞ்சுக்கணும். சரி, இந்த காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி என்ன பண்ணாங்கன்னா கர்நாடகாவுக்கு வந்து ஒரு ஆர்டர் போட்டாங்க. நீங்கள் வந்து ஒரு 3500 கியூசெக்ஸ், அதாவது ஒரு 4.5 டிஎம்சி ஃபீட் வந்து நீங்கள் அந்த தண்ணியை வந்து நீங்கள் தமிழ்நாட்டுக்கு நீங்கள் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ட்டு சொன்னாங்க. ஓகே, ஏன் வந்து அவங்க சொன்னாங்க அப்படின்னா அந்த அணைகளுக்கு வரக்கூடிய நீர்வரத்தில் 60% பற்றாக்குறை இருந்த போதிலும் வந்து இந்த உத்தரவு வந்து பிறப்பிக்கப்பட்டது. சரி, அதனால தான் சொன்னாங்க, ஏன்னா 60% வந்து பற்றாக்குறை இருந்துச்சு. ஸோ தமிழ்நாட்டினுடைய டிமாண்ட் வந்து என்ன சொன்னாங்க, அதாவது இந்த காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி 4.5 டிஎம்சி தண்ணியை கொடுக்க சொன்னாங்கல்ல. ஆனால் தமிழ்நாடு என்ன சொன்னாங்கன்னா 4.5 கிடையாது, 9.8 டிஎம்சி வந்து எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தமிழ்நாட்டு சைட்லேருந்து டிமாண்டு போச்சு. ஓகே, ஆனால் கர்நாடகா வந்து என்ன சொல்லியிருந்தாங்க, கர்நாடகாவினுடைய நிலைப்பாடு என்ன, நீங்கள் சொன்ன மாதிரிலாம் வந்து எங்களால் ரிலீஸ் பண்ண முடியாது. அவங்க அப்போஸ் பண்ணிட்டாங்க, எங்களுக்கு ரிலீஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா போதிய மழையின்மை காரணமாக வந்து பாசன பணிகள் வந்து இன்னும் தொடங்காததை வந்து அவங்க காரணம் காட்டி எங்களால் ரிலீஸ் பண்ண முடியாது அப்படின்றத வந்து அவங்க சொல்லிட்டாங்க. ஓகே, சரி, ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சில விஷயங்கள். காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டினா என்ன, கியூசெக்ஸ்னா என்ன, டிஎம்சினா என்னன்றது தெரிஞ்சிச்சுல்ல. இப்போது ஏன் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த டிஸ்பியூட் வந்து இந்த சர்ச்சை வந்து ஏன் வந்து அடிக்கடி நிகழ்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து காலநிலை மாறுபாடு, கிளைமேட் வேரியபிலிட்டி. என்னென்னா ஃபஸ்ட்டு சில ஆண்டுகளில் வந்து நிறைய வெள்ளம் வந்து அந்த சைடில் வந்து வந்துக்கிட்டே இருந்திருக்குது, ரைட்டா? இந்த காவேரி சைடில் வந்து கர்நாடகா சைட்லேயும் சரி, தமிழ்நாட்டு சைட்லேயும் சரி நிறைய வெள்ளம் வந்துச்சு. அதே நேரத்தில் வெள்ளம் ஒரு பக்கம் இருந்தாலும் வெயில் காலத்தில் வந்து வறட்சி ஏற்பட்டுச்சு. வெள்ளம் டைமில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அணைகளில் அதை இது பண்ண முடியல, ஸ்டோர் பண்ணிக்க முடியல. வறட்சி டைமில் வந்து தண்ணி இல்லை. அதுக்கப்புறம் வந்து அப்போ இந்த மாதிரி விஷயங்கள், வெயில் காலத்தில் தண்ணி இல்லை, மழை காலத்தில் அதிகமாக தண்ணி இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீர் இருப்பு நம்மளுக்கு வந்து இவ்வளோ தான் தண்ணி இருக்கும் அப்படின்றது வந்து நம்மளால் கணிக்க முடியாத மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா மாறிட்டு வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த ஒரு விஷயம் இது வந்து அடிக்கடி நியூஸில் வந்துக்கிட்டு இருக்கு. அதனால தான் இது நியூஸில் வருது இந்த சர்ச்சை. அதுக்கப்புறம் இன்னொன்று, அதிகரித்து வரும் தேவை, ரைசிங் டிமாண்டு. ஓகே, ஸோ இதில் ரைசிங் டிமாண்ட் அப்படின்ட்டு பார்க்குறப்ப நகர்ப்புறங்களில் வந்து குடிநீருக்கான தேவை வந்து அதிகரிச்சுக்கிட்டு இருக்குது இப்போ இருக்கக்கூடிய காலத்தில். அதுக்கப்புறம் வந்து 2 மாநிலங்களையும், கர்நாடகாலையும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி, தீவிர நீர்ப்பாசன முறை, அதாவது இன்டென்சிவ் இரிகேஷன்னு சொல்லுவாங்க. இன்டென்சிவ் இரிகேஷன் அப்படின்னா என்னென்னா ஒரு விவசாய முறை, அந்த முறையில் வந்து அதிகமான தண்ணீர், அதிகமான ஆட்கள், அதிகமான முதலீடு, இந்த 3ஐயும் வைத்து அதிகமான அந்த விளைச்சலை வந்து கொடுப்பதற்கான ஒரு விஷயம் தான் இன்டென்சிவ் இரிகேஷன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து இந்த 2 மாநிலங்களிலும் நடக்கிறதுனால வந்து நம்மளுக்கு அதிகமான நீர் வந்து தேவைப்படுது. ஓகே, ஸோ அதே நேரத்தில் வந்து இந்த காவேரி டெல்டா பகுதி இருக்குதுல்ல, காவேரி டெல்டா பகுதியில் வந்து நிலத்தடி நீர் மட்டம் வந்து என்ன ஆகிக்கிட்டு இருக்குது அப்படின்னா குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு இந்த காவேரி டெல்டா அப்படின்றது, டெல்டா அப்படின்னு என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு நதி இருக்குது, அந்த நதியானது வந்து கடலில் போய் சேர்கிற இடத்துல தான் வந்து டெல்டா வந்து உருவாகும். நம்மளுக்கு இந்த காவேரி டெல்டா அப்படின்றது எந்தெந்த ஏரியாலாம் வரும் அப்படின்னா தஞ்சாவூர் வரும், திருவாரூர் வரும், நாகப்பட்டினம் வரும், அதுக்கப்புறம் மயிலாடுதுறை வரும். நாகப்பட்டினத்துலேருந்து பிரிஞ்சது தான் மயிலாடுதுறை. ஓகே, ஸோ இந்த மாதிரி 4 மாவட்டங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த காவேரி டெல்டா பகுதியில் வருது. இந்த 4 மாவட்டங்களை தான் வந்து ரைஸ் பவுல் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்ட்டு அழைக்கவே செய்கிறாங்க. அது போக வந்து ஒரு சில இதெல்லாம் வந்து இந்த டெல்டா பகுதியில் இருக்குது, திருச்சி, கடலூர், புதுக்கோட்டை, அரியலூர், கரூர் இதெல்லாம் வருது. பட் ஆனால் முக்கியமாக வந்து இந்த 4 இது தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை இதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா முக்கியமான டெல்டா பகுதிகளாக அமைந்திருக்குது. ஓகே,
சரி, ஸோ இதெல்லாம் வந்து ஒரு காரணங்களாக இருக்குது. டிமாண்ட் ஒரு காரணம், அடுத்து கிளைமேட் வந்து ஒரு காரணமாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பிரச்சனையில் கர்நாடகா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எங்களுக்கு தென்மேற்கு பருவமழையில் வந்து பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை. தென்மேற்கு பருவமழை வந்து எங்களுக்கு கம்மியாக தான் பெஞ்சுது. அதனால் வந்து அந்த நீரை திறந்து விடுறதுல வந்து எங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சவுத் வெஸ்ட் மான்சூனை பொறுத்த வரைக்கும் அனைவருக்குமே தெரியும், சவுத் வெஸ்ட் மான்சூன் தான் ஃபஸ்ட்டு வரும். அதுக்கடுத்து நார்த் ஈஸ்ட் மான்சூனாக போகும். இந்த தென்மேற்கு பருவமழையில் வந்து அதிகமாக இந்தியாவில் வந்து மழை பெய்யக்கூடிய மாநிலம் வந்து அது கேரளா தான். ஓகே, இதெல்லாம் வந்து நம்ம மான்சூன் டாப்பிக்கில் நிறைய டைம் பார்த்தாச்சு. ஒன்று, தென்மேற்கு பருவமழை பற்றாக்குறை. அதுக்கு அடுத்தது இந்த பற்றாக்குறையினால் அணைகளில் வந்து குறைந்த நீர் இருப்பு அப்படின்ட்டு கர்நாடகா வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்படி எங்களுக்கு பருவமழையும் குறைஞ்சிடுச்சு, நீர் இருப்பும் குறைஞ்சிடுச்சு. அப்படின்றதுனால பெங்களூர் மாதிரி முக்கியமான நகரங்களுக்கு வந்து நீர் கொடுக்கறதுல வந்து எங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. ஸோ அதனால் பெங்களூர் மற்றும் பிற நகரங்களுக்கு குடிநீர் வழங்குவதுக்கு தான் நாங்கள் முன்னுரிமை வழங்குகிறோம், தமிழ்நாட்டுக்கு கிடையாது அப்படின்றத வந்து அவங்க சைடில் சொல்கிறாங்க. இது தமிழ்நாட்டு சைடில் என்ன சொன்னாங்க, தமிழ்நாடு ஆர்கியூமெண்ட் என்ன அப்படின்னா, குறுவை சாகுபடி அப்படின்ற ஒன்று இருக்குது. குறுவை பயிர் அப்படின்ட்டு சொல்லுவோம். குறுவை பயிர்னா என்ன அப்படின்னா, குறைந்த காலத்திற்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, குறைஞ்ச காலமே, அதாவது விதை போடுவாங்க, கொஞ்ச காலத்திலே வந்து அறுவடை பண்ணிடுவாங்க. அதுதான் குறுவை சாகுபடி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஷார்ட் டியூரேஷன் சம்மர் பேடி கிராப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரைஸ், அதாவது ஜூன் ஜூலை மாதத்தில் விதை போடுவாங்க, செப்டம்பர் அக்டோபர்லேயே வந்து அறுவடை செஞ்சுருவாங்க. ரைட்டாக கிட்டத்தட்ட ஒரு 120 நாள்லேயே வந்து அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா, நார்மலாக 60லேருந்து 110, பட் ஆனால் நம்ம 120 நாள் வச்சுக்கலாம். ஸோ 120 நாள்லேயே என்ன பண்ணிடுவாங்கன்னா இந்த பயிரை வந்து விளைச்சு அதை அறுவடை பண்ணிடுவாங்க. ரைட்டா? ஸோ அதான் குறுவை சாகுபடின்னு சொல்கிறாங்க. குறுவை பயிர் வந்து ஏற்கனவே வந்து விளைஞ்சு நிற்கிது. ஸோ தண்ணீர் அப்படின்றது கண்டிப்பாக வேணும் தமிழ்நாட்டு சைடில் சொல்கிறாங்க. தாமதமாக நீங்கள் தண்ணி கொடுத்தா அப்போ வந்து ஆல்ரெடி வந்து பயிர்கள் இருக்குதுல்ல, அதை காப்பாற்ற முடியாது அப்படின்ட்டு தமிழ்நாட்டு சைட்லேருந்து சொல்லியிருக்கிறாங்க. அது போக காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி சட்டப்பூர்வ அமைப்பு அவங்க சொல்லியும் அந்த உத்தரவு வந்து சட்டப்படி கட்டாயமானது ஆல்ரெடி அவங்க சொல்லிட்டாங்க. பட் இருந்தாலும் நீங்கள் திறந்து விட மாட்டேங்கிறீங்க அப்படின்றது தான் வந்து அவங்க தமிழ்நாட்டு சைட்லேருந்து சொல்லியிருக்கிறாங்க. ரைட்டா? சரி, ஸோ இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா வரலாற்று பின்னணி, அதாவது ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் என்ன தான் நடந்துச்சு அப்படின்ட்டு பார்க்குறப்ப நம்மளுடைய பேக்ரவுண்ட் ஆர்ஜின். ஸோ என்னென்னா, ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று போட்டிருந்தாங்க. அதாவது 2 அக்ரிமெண்ட் 1892லையும் 1924லையும். ரைட்டா? ஸோ யாரெல்லாம் அப்படின்னா, அப்போ இருந்த மைசூர் பிரின்ஸ்லி ஸ்டேட்டும், அதாவது மைசூர் சமஸ்தானமும், அதுக்கப்புறம் சென்னை மாகாணமும் வந்து ஒரு ஒப்பந்தங்கள் எல்லாமே வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அந்த நார்மலாக வந்து யாருக்கும் இடையில் நடக்குது அப்படின்னா நம்மளுக்கு இந்த ரிப்பேரியன் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ரிப்பேரியன் ஸ்டேட்ஸ்னால் ஆற்றின் படுகையில் அமைந்திருக்கக்கூடிய மாநிலங்கள் தான் ரிப்பேரியன் ஸ்டேட்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து அப்பர் ரிப்பேரியனில் கர்நாடகா மாநிலம், ஏன்னா காவேரி நதி ஆரம்பிக்கிறது கர்நாடகாவில். ஸோ அப்பர் ரிப்பேரியன். அதுக்கடுத்து கீழே அப்படியே எங்கே ஓடுது அப்படின்னா தமிழ்நாட்டில். ஸோ லோயர் ரிப்பேரியன் தமிழ்நாடு. ஓகே, ஸோ நம்மளுக்கு நார்மலாகவே இந்த பிரச்சனையானது என்ன பிரச்சனை அப்படின்ட்டு நம்மளுக்கு பார்க்குறப்ப, ஒன்று பெங்களூருக்கு தண்ணி வழங்குறதுல பிரச்சனை, இன்னொன்று கர்நாடகாவுடைய நீர்ப்பாசனத்தில் பிரச்சனை கர்நாடகா சைடில். தமிழ்நாட்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா குறுவை சாகுபடியில் பிரச்சனை. இதுதான் வந்து நம்மளுக்கு இந்த காவேரி இஷ்யூவே. இப்போது என்ன நடக்குது அப்படின்னா, அரசியலமைப்பு மற்றும் சட்ட கட்டமைப்புகள் இந்த காவேரி ரிலேட்டடாக என்னென்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்குறப்ப, ஃபஸ்ட்டு ஆர்டிக்கல் 262 இருக்குல்ல, அந்த ஆர்டிக்கல் 262 வந்து எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா, இன்டர் ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட்ஸை பற்றி பேசுகிறாங்க. அதாவது அதாவது மாநிலங்களுக்கு இடையிலான நதிநீர் தொடர்பான தகராறுகளை தீர்ப்பது குறித்து விவரிக்கிறது தான் ஆர்டிக்கல் 262. ஓகே, இதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் இன்டர் ஸ்டேட் ரிவர் வாட்டர் டிஸ்பியூட்ஸ் ஆக்ட் 1956 அப்படின்ற ஒன்று. ஓகே, ஸோ இன்டர் ஸ்டேட் ரிவர் வாட்டர் டிஸ்பியூட்ஸ் ஆக்ட் அப்படின்ற ஒன்று. இதுக்காகவே ஒரு தீர்ப்பாயமும் உருவாக்குனாங்க. ரைட்டாக? ட்ரிபியூனல்னு சொல்லுவாங்க, தீர்ப்பாயம். ஸோ காவேரி வாட்டர் டிஸ்பியூட்ஸ் ட்ரிபியூனல் அப்படின்ற ஒன்று 1990 வந்து இதற்காக உருவாக்குனாங்க. இந்த சட்டத்திற்கு கீழே தான் இது வந்து உருவாக்கப்பட்டது. ஓகே, அதுக்கு அடுத்தது ஸோ இந்த காவேரி வாட்டர் டிஸ்பியூட் ட்ரிபியூனல் இருக்குல்ல, அதாவது 1990 உருவாக்கப்பட்ட இது என்ன பண்ணாங்கன்னா, அவங்க வந்து நம்மளுக்கு நார்மலாக காவேரி ரிலேட்டடாக வந்து ஒரு 4 மாநிலங்கள் தான், அதாவது 3 மாநிலங்கள் ஒரு யூனியன் பிரதேசம் தான் தொடர்புடையது. ஸோ அதில் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்ட்டு பார்க்குறப்ப, ஃபஸ்ட்டு மொத்தம் டோட்டல் அலோகேஷன் 740 டிஎம்சி வந்து அலோகேட் பண்ணாங்க. அதில் 419 டிஎம்சி தமிழ்நாட்டுக்கு, 270 டிஎம்சி வந்து
கர்நாடகாவிற்கு 30 டிஎம்சி கேரளாவிற்கும் 7 டிஎம்சி புதுச்சேரிக்கும் வந்து நீங்கள் பிரித்து கொடுக்கணும். இந்த 740 டிஎம்சியை இப்படி பிரித்து வழங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து சுற்றுச்சூழல் தேவைகளுக்காக ஒரு 14 டிஎம்சியை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஆல்ரெடி காவேரி வாட்டர் டிஸ்பியூட்ஸ் ட்ரிபியூனல் வந்து தீர்ப்பு வழங்கிட்டாங்க 2007. ரைட்டா? அடுத்து 2018, அதாவது 11 வருஷம் கழிச்சு சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு தீர்ப்பு வழங்குறாங்க. ரைட்டா? ஸோ அந்த சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பில் வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, இந்த இன்டர்ஸ்டேட் ரிவர்ஸ் இருக்குல்ல, இன்டர்ஸ்டேட்னா மாநிலங்களுக்கு இடையிலான ஆறுகள். இன்டர்ஸ்டேட் ரிவர்ஸ் அப்படின்றது வந்து தேசிய சொத்துக்கள் மாதிரி. அந்த தேசிய சொத்துக்களை வந்து ஒரு மாநிலம் மட்டும் வந்து உரிமை கோர முடியாது. இதுக்கு நான் தான் ஓனர் அப்படின்ற மாதிரிலாம் வந்து உரிமை கோர முடியாது அப்படின்ட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து நீர் மறு ஒதுக்கீடு. கர்நாடகாவுக்கு வந்து முன்னாடி எவ்வளோ ஒதுக்கியிருந்தாங்க வாட்டர் ட்ரிபியூனல், அதாவது காவேரி வாட்டர் டிஸ்பியூட் ட்ரிபியூனல், கர்நாடகாவுக்கு 270 டிஎம்சி ஒதுக்குனாங்கல்ல. 270 எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 14 டிஎம்சி எக்ஸ்ட்ரா சேர்த்து கர்நாடகாவுக்கு 270 இருந்தது 284.75 டிஎம்சியாக உயர்த்தினாங்க சுப்ரீம் கோர்ட். தமிழ்நாட்டுக்கு 420 இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 419 இருந்துச்சு. 419 டிஎம்சியை 404 வந்து தமிழ்நாடு அது சுப்ரீம் கோர்ட் வந்து குறைச்சாங்க. சரி, ஓகே. அடுத்தது இதுக்கு கீழேயே சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன பண்ணாங்கன்னா, நீங்கள் காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி அப்படின்ற ஒரு அமைப்பை நீங்கள் உருவாக்கணும். அதற்கப்புறம் இதை பார்வையிடுவதற்காக காவேரி வாட்டர் ரெகுலேஷன் கமிட்டி அப்படின்ற 2 விஷயத்தை உருவாக்கணும்னு சொன்னாங்க. ஒன்று காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி, காவேரி வாட்டர் ரெகுலேஷன் கமிட்டி அப்படின்ற உருவாக்கணும் அப்படின்ட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து உத்தரவு போட்டாங்க. ஸோ ஆர்டிக்கல் 262 வச்சு பார்க்குறப்ப ஆர்டிக்கல் 262 வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, பார்லிமெண்ட்டுக்கு பவர் கொடுக்குது. என்ன பவரு? சட்டத்தை உருவாக்குவதற்கான பவர். அந்த சட்டமானது எதற்காக அப்படின்னா அதாவது பிரச்சனைகளுக்காக. அந்த பிரச்சனை எது தொடர்பாக இருக்கணும் அப்படின்னா, இரு மாநிலங்களுக்கு இடையிலான அந்த நதிகள் இருக்குல்ல, அந்த நதி பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்கான ஒரு சில சட்டங்களை உருவாக்கலாம் அப்படின்ட்டு. இதில் ஆர்டிக்கல் 262 கிளாஸ் 1 முதலாம் பிரிவு என்ன சொல்கிறாங்கன்னா, நாடாளுமன்றம் சட்டத்தின் வழியாக ஃபார் ரிசால்விங் எனி டிஸ்பியூட் ஆர் கம்ப்ளைண்ட் அபவுட் த, அதாவது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, கம்ப்ளைண்டாக இருந்தாலும் சரி, எது பற்றி? யூஸ், டிஸ்ட்ரிபியூஷன், கண்ட்ரோல். இதெல்லாம் எதுக்கு? இன்டர்ஸ்டேட் வாட்டர், ரிவர் வாட்டர்ஸை பற்றி. அதாவது மாநிலங்களுக்கு இடையிலான ஆற்று நீரின் பயன்பாடு, பகிர்வு அல்லது கட்டுப்பாடு குறித்த எந்த ஒரு பிரச்சனை அல்லது புகாரையும் தீர்ப்பதற்கான ஏற்பாடுகளை நாடாளுமன்றம் சட்டத்தின் மூலம் செய்யலாம் அப்படின்றது தான் ஆர்டிக்கல் 262 கிளாஸ் 1 சொல்கிறாங்க. இதுவே 262 கிளாஸ் 2 என்ன சொல்கிறாங்கன்னா, அதே நாடாளுமன்றம் மே பார் த சுப்ரீம் கோர்ட், அதாவது சுப்ரீம் கோர்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா தலையிடக்கூடாதுன்னு சொல்லலாம். ப்ளஸ் சுப்ரீம் கோர்ட் இல்லாமல் மற்ற நீதிமன்றங்களுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் அதாவது அதிகார வரம்பை செலுத்துவதை வந்து தடை செய்யவும் அதிகாரத்தை நாடாளுமன்றம் கொண்டுள்ளது. ஸோ என்ன சொல்லியிருக்கிறாங்க, இந்த நீர் தொடர்பான தகராறுகள் மீது உச்ச நீதிமன்றம் மற்றும் பிற நீதிமன்றங்கள் அதிகார வரம்பை செலுத்துவதை தடை செய்யும் அதிகாரத்தை யாருக்கு இருக்குது அப்படின்னா நாடாளுமன்றத்துக்கு இருக்குது. பார்லிமெண்ட் சொல்லலாம் சுப்ரீம் கோர்ட் தலையிடக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ அப்போ வந்து இது ஆர்டிக்கல் 262 கிளாஸ் 2 சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து மாநிலங்களுக்கு இடையான அந்த தீர்ப்பாயம் இன்டர்ஸ்டேட் வாட்டர் ட்ரிபியூனல், அதை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு அட்ஹாக் பாடி தான். அட்ஹாக் அப்படின்னா தற்காலிக ஒரு அமைப்பாக தான் இருக்குது. அட்ஹாக் பாடின்னு சொல்லுவாங்க. அட்ஹாக்னா தற்காலிக அமைப்பு. உருவாக்குனது யார்? சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வந்து இதை உருவாக்கியிருக்காங்க. எதுக்கு? டு ரிசால்வ் டிஸ்பியூட்ஸ், பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறதுக்கு. எந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கு? அதாவது அந்த நதியில் இருக்கக்கூடிய தண்ணீரை வரங்கிறத பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்கு 2 அல்லது 2க்கு மேலே இருக்கக்கூடிய மாநிலங்கள் வழியாக நதிநீர் போகுது அப்படின்னா அந்த நதிநீர் போகிறத வந்து பார்த்துட்டிங்கன்னா எந்தெந்த மாநிலங்களுக்கு எவ்வளோ தண்ணி இருக்கணும் இன்கேஸ் பிரச்சனை வந்துச்சுன்னா அதை தீர்த்து வைக்கிறதுக்கு தான் இந்த இன்டர்ஸ்டேட் வாட்டர் ட்ரிபியூனல். ஸோ இதில் வந்து பார்லிமெண்ட் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, பார்லிமெண்ட் வந்து ஒரு சட்டத்தை போட்டு அந்த சட்டத்தின் வழியாக வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து இதில் தலையிடக்கூடாது அப்படின்ட்டு பார்லிமெண்ட் சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்காக வந்து ஒரு சட்டம் போடப்பட்டது, இன்டர்ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட்ஸ் ஆக்ட் 1956 அப்படின்ற ஒன்று. ஆர்டிக்கல் 262 கீழே தான் இந்த சட்டமானது போடப்பட்டது. இந்த சட்டத்திற்கு கீழே தான் வந்து அட்ஹாக் ட்ரிபியூனல், தற்காலிக தீர்ப்பாயங்கள் உருவாக்கப்படுகிறது. ஆர்டிக்கல் 262. ஸோ இதை மாதிரி இந்த ஆர்டிக்கல் 262 கீழே போடப்பட்ட ஒரு சில நதிநீர் தீர்ப்பாயங்கள் எதெல்லாம் அப்படின்ட்டு பார்க்குறப்ப, ஸோ எதெல்லாம் போட்டிருக்காங்கன்னா,
கிருஷ்ணா வாட்டர் டிஸ்பியூட்ஸ் ட்ரிபியூனல் அப்படின்ற ஒன்று. இது வந்து எந்தெந்த மாநிலங்கள்லாம் கவர் பண்ணுதுன்னா மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா. காவேரி வாட்டர் டிஸ்பியூட்ஸ் ட்ரிபியூனல் இது வந்து தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, புதுச்சேரி. ரவி அண்ட் பியாஸ் வாட்டர் ட்ரிபியூனல் பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான், இந்த மாநிலங்கள் எல்லாமே வந்து கவர் பண்ணுது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தா இந்த காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி இருக்குதுல்ல, இது வந்து 2018 வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வந்து இதை உருவாக்குனாங்க. இன்டர் ஸ்டேட் ரிவர் வாட்டர் டிஸ்பியூட்ஸ் ஆக்ட் 1956 கீழே உருவாக்கப்பட்ட சட்டப்பூர்வ மற்றும் அரை நீதித்துறை சார்ந்த அமைப்பு. ஓகே, ஸோ இது கூட தொடர்புடைய ஒரு கமிட்டி தான் காவேரி வாட்டர் ரெகுலேஷன் கமிட்டி. இந்த ஒரு அமைப்பு கூட தொடர்புடையது. ஓகே, நீர்வளத்துறை அமைச்சகத்திற்கு கீழே தான் ஒரு ஜல்சக்தி அமைச்சகம்னு சொல்லுவாங்க. இதனுடைய தலைமையகம் நியூ டெல்லியில் இருக்குது. ஸோ இவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த காவேரி வாட்டர் டிஸ்பியூட்ஸ் ட்ரிபியூனல் இருக்குல்ல, அவங்க வந்து ஓகே இந்தந்த மாநிலங்களுக்கு இத்தனை டிஎம்சி தண்ணின்னு சொன்னாங்கல்ல, அதை வந்து செயல்படுத்துறது தான் இதனுடைய வேலையாக இருக்கும். ஓகே, அது போக இந்த காவேரி ரிசர்வாயர் இருக்குல்ல, ஸோ அதாவது இந்த காவேரி நீர்த்தேக்கங்களிலிருந்து மாநிலங்களுக்கு இடையிலான நீர் விடுவிப்பை வந்து கட்டுப்படுத்துறது, சரியாக கட்டுப்படுத்துதல் இவங்களுடைய நோக்கம். ஓகே, இவங்களுடைய ஒரு விஷயமாக இருக்கும். அதற்கப்புறம் வந்து பற்றாக்குறை காலத்தின் போது எந்தெந்த மாநிலங்களில் வந்து எந்தெந்த வருஷங்களில் வந்து மழை கம்மியாக போயுதோ அந்தந்த டைமில் யார் எந்தெந்த மாநிலங்களுக்கு எவ்வளோ தண்ணி போகணும் அப்படின்றத இவங்க டிசைட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் காவேரி வாட்டர் ரெகுலேஷன் கமிட்டி மூலமாக எவ்வளோ தண்ணி இருக்குது, அதுக்கப்புறம் எவ்வளோ வெளியே போகுது, எவ்வளோ உள்ளே வருது அப்படின்றதெல்லாம் கண்காணிக்கிறது இவங்க பார்த்துக்குவாங்க. ரைட்டாக, எதன் வழியாக அப்படின்னா காவேரி வாட்டர் ரெகுலேஷன் கமிட்டி வழியாக. ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த மேகதாது அணை. ஸோ மேகதாது அணை எங்கே கட்டப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. காவேரி நதியானது இங்கே இருக்குது, இங்கேருந்து அப்படியே ஃபுல்லாக போகுது. ஓகே, இதில் இந்த மேகதாது அப்படின்ற ஒரு அணை எங்கே கட்டுறாங்கன்னா காவேரி அணை மற்றும் அர்க்காவதி அணை, காவேரி நதி மற்றும் அர்க்காவதி நதி, இந்த நதியின் இந்த இரண்டு நதிகள் ஒன்றாக இணையிற இடத்துல கட்டப்படுறது தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா மேகதாது அணை. ரைட்டா, அப்போ மேகதாது அணை வந்து எங்கே கட்டப்படுகிறது அப்படின்னா காவேரி நதியும் அர்க்காவதி நதியும் ஒன்றாக இணையக்கூடிய இடத்தில் கட்டப்படக்கூடிய ஒரு அணை தான் வந்து மேகதாது அணை. ஓகே, சரி, இங்கே தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா அதே காவேரியில் தான் ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி இருக்குது, மேட்டூர் அணை இருக்குது, இது எல்லாமே வந்து இருக்குது. அதெல்லாம் நம்ம பின்னாடி நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மேகதாது ப்ராஜெக்டை பற்றி ஃபுல்லாக நம்ம பார்த்து முடிச்சிடலாம். மேகதாது ப்ராஜெக்ட், ஸோ இது மெயினாக வந்து சமநிலைப்படுத்தப்படும் நீர்த்தேக்கமாக இது வந்து சொல்லியிருக்கிறாங்க. ரைட்டா, பேலன்சிங் ரிசர்வாயர் அப்படின்ட்டு தான் வந்து கர்நாடகா இதை சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதனுடைய டோட்டல் கெப்பாசிட்டி வந்து 48 டிஎம்சி, அதாவது 1000 மில்லியன் கியூபிக் ஃபீட்டை வந்து இதனால் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். எங்கே கட்டுறாங்க? காவேரி நதியின் மீது கட்டுறாங்க. எங்கே? மேகதாது எங்கே இருக்குது? கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ராமநகரா அப்படின்ற ஒரு மாவட்டத்தில் இருக்குது. ரைட்டாக, அதாவது பெங்களூர்லேருந்து 100 கிலோமீட்டர் தெற்கு பகுதியில் இது அமைந்திருக்குது. இது கட்டுவதற்கான முக்கியமான நோக்கமே என்னென்னா பெங்களூர் நகரத்திற்கு தண்ணீர் கொடுக்கறது தான் இதனுடைய மெயின் நோக்கமாக இருக்குது. அது போக வந்து உள்ளூர் அந்த நிலத்தடி நீர் மட்டத்தை வந்து நிரப்புறது இதனுடைய நோக்கம். அதுக்கப்புறம் வந்து நீர் மின்சாரம் வந்து உற்பத்தி செய்கிறது. இதில் கர்நாடகாவினுடைய நிலைப்பாடு என்ன, தமிழ்நாட்டினுடைய அந்த எதிர்ப்பு என்ன? ரைட்டா, இந்த மேகதாது அணையை பற்றி கர்நாடகாவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் கூடுதல் பாசன வசதி வந்து கோரப்படவில்லை, நாங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வந்து இரிகேஷன் பண்ண மாட்டோம், நோ அடிஷ்னல் இரிகேஷன் அப்படின்றத சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் காவேரி வாட்டர் டிஸ்பியூட் ட்ரிபியூனல் 2007 சொன்ன மாதிரியும் சுப்ரீம் கோர்ட் வந்து 2018 சொன்ன மாதிரியும் அவங்க என்ன சொன்னாங்கன்னா அதை வந்து பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் வந்து அதை தாண்டி வந்து யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு கர்நாடகா சொன்னாங்க. தமிழ்நாடு வந்து என்ன எதிர்த்தாங்க அப்படின்னா, இந்த அதாவது காவேரி நதியினுடைய இது மேற்பகுதி இருக்குதுல்ல, ஸோ அந்த மேற்பகுதியில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நீர் தேக்கப்படுவதால் இந்த காவேரி நதியினுடைய மேற்பகுதியில் நீர் சேமிக்கப்படுறதுனால பற்றாக்குறை காலத்தில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, ஆற்றின் ஓட்டத்தை கர்நாடகாவில் வந்து கட்டுப்படுத்த முடியும். ஏன்னா இது வந்து ஆற்றினுடைய மேற்பகுதியில் தான் கட்டுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஏரியாவில் தான் கட்டுறாங்க. அப்போ வந்து நம்மளுக்கு இந்த நீர்வரத்து வந்து கம்மியாக இருக்கிறப்ப இந்த அணை மூலியமாக கர்நாடகாவானது வந்து இந்த அணையை வச்சு அந்த தண்ணீர் வரதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்ட்டு தமிழ்நாடு வந்து சொல்லியிருக்கிறாங்க.
ரைட்டா. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பிரச்சனையாக போகுது. இதுதான் வந்து தமிழ்நாடு சொன்ன முக்கியமான பாயிண்ட்டு. அடுத்து நம்ம பார்க்குறப்ப ஸோ இதில் எந்தெந்த ஏரியா வந்து பாதிப்பு பகுதியாக முக்கியமாக இருக்குது அப்படின்னா டவுன் ஸ்ட்ரீம் ஏரியா. டவுன் ஸ்ட்ரீம் ஏரியா அப்படின்னா வந்து மெயினாக காவேரி டெல்டா விவசாயம் வந்து பாதிக்கப்படும் அப்படின்றத இதில் தமிழ்நாடு சைடில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது போக மீறல் குற்றச்சாட்டு தமிழ்நாடு வந்து கர்நாடகா மீது என்ன குற்றம் சாட்டினாங்க அப்படின்னா, தமிழ்நாடு வந்து எதை சுட்டி காட்டி சொன்னாங்கன்னா, காவேரி வாட்டர் டிஸ்பியூட் ட்ரிபியூனல் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, அப்ஸ்ட்ரீம் அதாவது மேல்நிலை பகுதி இருக்குல்ல, ஸோ அந்த பகுதியில் வந்து பார்த்துட்டிங்கன்னா எந்த ஒரு ப்ராஜெக்ட்டுமே கட்டக்கூடாது. அப்படி கட்டப்படும் ப்ராஜெக்ட் ஆனது வந்து தடை செய்யும், அதாவது பரஸ்பர ஒப்புதல் இல்லாமல், நல்லா தெரிஞ்சுக்கோங்க, தமிழ்நாட்டினுடைய ஒரு ஒப்புதல் வந்து கண்டிப்பாக வேணும். அதை தான் வந்து அவங்க காவேரி வாட்டர் டிஸ்பியூட் ட்ரிபியூனல் வந்து அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பரஸ்பர ஒப்புதல் இல்லாமல் திட்டமிடப்பட்ட நீர் விநியோகத்தை பாதிக்கும் மேல்நிலை திட்டங்கள்லாம் மேகதாது ப்ராஜெக்டை தான் சொல்கிறாங்க. மேல்நிலை திட்டங்களை தடை செய்யும் இந்த காவேரி வாட்டர் டிஸ்பியூட் ட்ரிபியூனல் தீர்ப்பை வந்து தமிழ்நாடு மேற்கோள் காட்டுகிறது அப்படின்றது தான் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, இதுதான் பிரச்சனையே. சரியா, கர்நாடகா சைடில் பெங்களூருக்கு தண்ணி கொடுக்கணும், நீர் பாசனம், இந்த பக்கம் குறுவை சாகுபடி, அதுக்கப்புறம் மேகதாது ப்ராஜெக்ட் அணை கட்டுறது, இதுதான் பிரச்சனையே. ஓகே, ஸோ இதன் மூலியமாக தான் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் இப்போ இன்கேஸ் இன்டர்வியூலாம் போனீங்கன்னா அதெல்லாம் தாராளமாக சொல்லலாம். அடுத்தது வந்து இந்த காவேரி பேசின், ரைட்டா. இப்போ தான் வந்து நம்ம காவேரி நதியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஒட்டுமொத்தமாக காவேரி பேசின் வந்து இதுதான். அந்த ஹேமாவதி அணையாகட்டும், கிருஷ்ணராஜசாகர் அணையாகட்டும், மேட்டூர் அணை, பவானி, நொய்யல், அமராவதி, இது எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா காவேரி நதி கூட தொடர்புடையது தான். சரி, ஸோ இப்போ நம்ம காவேரி பற்றி பார்க்குறப்ப அது வந்து எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா தலக்காவேரி அப்படின்ற ஒரு இடத்துல ஆரம்பிக்குது. தலக்காவேரி எங்கே இருக்குது அப்படின்னா பிரம்மகிரி மலையில் இருக்குது. பிரம்மகிரி மலையானது மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய ஒரு பகுதி தான் கர்நாடகாவில் இருக்கக்கூடியது. ஓகே, ஸோ சுமாராக ஒரு 800 கிலோமீட்டர் ஓடக்கூடியது தான் காவேரி நதி. அதுக்கப்புறம் இது எந்த கடலில் போய் சேருதுன்னா பே ஆஃப் பெங்காலில் போய் சேர்ந்து ஒரு டெல்டாவை வந்து உருவாக்குது. காவேரி நதி எந்தெந்த மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்கள் வழியாக போகிறது அப்படின்னா கர்நாடகாவில் ஆரம்பித்து தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரியில் எந்த இடம் அப்படின்னா காரைக்கால். ஸோ காவேரியை வந்து தக்ஷின் கங்கா அப்படின்ட்டு அழைப்பாங்க, அதாவது கங்கா ஆஃப் த சவுத். அதுக்கப்புறம் பொன்னி நதி அப்படின்ட்டு அழைப்பாங்க, இது வந்து வரலாற்று பெயர். அதுக்கப்புறம் காவேரி நதியினுடைய இடது கரை துணை ஆறுகள், ரைட்டாக, கிளை நதிகள் அப்படின்ட்டும் சொல்லுவாங்க. எதெல்லாம் அப்படின்னா ஹராங்கி, ஹேமாவதி, ஷிம்ஷா, அர்காவதி. இதுவே வலது கரை துணை ஆறுகள் அப்படின்ட்டு பார்க்குறப்ப லக்ஷ்மண் தீர்த்தா, கபினி, ஸ்வர்ணாவதி, பவானி, நொய்யல் மற்றும் அமராவதி. ஓகே, இது எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் பேங்க் ட்ரிபியூட்டரிஸ். காவேரி நதியினுடைய மிக நீளமான துணை நதி வந்து எது அப்படின்னா அமராவதி. ஓகே, அது வந்து அமராவதி. காவேரி நதியில் அமைந்திருக்கக்கூடிய முக்கியமான நீர்வீழ்ச்சிகள் எதெல்லாம் அப்படின்னா சிவசமுத்திரம் நீர்வீழ்ச்சி கர்நாடகாவில் இருக்குது, ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி. ஸோ இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா வந்து கரெக்டாக கர்நாடகாவில் இருந்து தமிழ்நாடு என்டர் ஆகிறப்ப அந்த பார்டர் ஸ்ட்ரெச்சில் வந்து அமைந்திருக்குது. ஓகே, சிவசமுத்திரம் மற்றும் ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி. அதுக்கப்புறம் காவேரி நதியில் இருக்கக்கூடிய முக்கியமான நதி தீவுகள் எதெல்லாம் அப்படின்னா கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கப்பட்னா, அதே கர்நாடகாவில் இருக்கக்கூடிய சிவசமுத்ரா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம், முக்கியமான நதித்தீவுகள். அதுக்கப்புறம் காவேரி நதியில் இருக்கக்கூடிய முக்கியமான அணைகள் மற்றும் நீர்த்தேக்கங்கள் எதெல்லாம் அப்படின்னா கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கிருஷ்ணராஜசாகர் அணை, அதுக்கப்புறம் மேட்டூர் அணையில் இருக்கக்கூடிய ஸ்டான்லி நீர்த்தேக்கம், அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்லணை அணை, ரைட்டா, கல்லணை அணை கிராண்ட் அணைக்கட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகே, அதுக்கப்புறம் இந்த காவேரி நதியை வந்து கார்டன் ஆஃப் சவுத் இந்தியா அப்படின்ட்டு அழைப்பாங்க, ரைட்டா. அது வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக வளமான ஒரு காவேரி படுகை வந்து இந்த வளமான பகுதி அப்படின்றதுனால இந்த பெயரை வந்து சொல்கிறாங்க. அது போக வந்து ரைஸ் பவுல் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்ட்டு இந்த காவேரி டெல்டா பகுதியை வந்து அழைப்பாங்க. இந்த காவேரி நதி கூட தொடர்புடைய ஒரு முக்கியமான வார் தான் வந்து எதுனா பேட்டில் ஆஃப் செரிங்கப்பட்டினம் அப்படின்ற ஒரு போர், ரைட்டா, பேட்டில் ஆஃப் செரிங்கப்பட்டினம். ஸோ இந்த பேட்டில் ஆஃப் செரிங்கப்பட்டினம் வந்து எந்த ஒரு வார் கூட தொடர்புடையது அப்படின்னா 4வது ஆங்கிலோ மைசூர் வார். 4வது ஆங்கிலோ மைசூர்
வார் கூட தொடர்புடையது. ரைட்டா? மே 4 1799 நடந்துச்சு. ஸ்ரீரங்கப்பட்னா அல்லது செரிங்கப்பட்னா அப்படின்ற ஒரு இடத்துல, ரைட்டா? காவேரி நதியினுடைய பேங்க், சரியா? காவேரி நதியினுடைய கரையோரம் வந்து இது நடைபெற்றது. கர்நாடகாவில் தான் இது நடைபெற்றது. ஸோ இந்த 4வது ஆங்கிலோ மைசூர் வாரில் தான் வந்து யார் இறந்து போனார் அப்படின்னா திப்பு சுல்தான் இறந்து போனார். ரைட்டா? திப்பு சுல்தான், டைகர் ஆஃப் மைசூர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. திப்பு சுல்தான் இறந்து போனது இந்த போரில் தான். ஸோ அப்போ வந்து பிரிட்டிஷோடைய கவர்னர் ஜெனரலாக இருந்தது வந்து யார் அப்படின்னா வெல்லஸ்லி. ஏன்னா ஆங்கிலேயர்களுக்கும் மைசூர் அவங்களுக்கும் தானே போர் நடந்துச்சு. ஸோ பிரிட்டிஷ் சைடில் வந்து இருந்தது யார்? வெல்லஸ்லி அப்படின்ற ஒருத்தர் இருந்தார். கமாண்டர் படைத்தளபதியாக ஜார்ஜ் ஹாரிஸ் அப்படின்ற ஒருத்தர் வந்து இருந்திருப்பார். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமானது. ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளுக்கு இது வெல்லஸ்லி கூட தேவையில்லை. திப்பு சுல்தான் இறந்து போனது 4வது ஆங்கிலோ மைசூர் வார் 1799 அப்படின்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு காவேரி இஷ்யூ. ஸோ காவேரி இஷ்யூவை பற்றி நம்ம தெளிவாக என்ன நடந்துச்சு, என்ன நடந்துக்கிட்டு இருக்கிறது, அதுக்கப்புறம் இது அந்த முன்னாடியெல்லாம் வந்து ஹிஸ்ட்ரி, அந்த எப்போல்லாம் ஒப்பந்தம் போட்டாங்க, அதுக்கப்புறம் காவேரியினுடைய முக்கியமான ஸ்ட்ராட்டஜி, இது எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ ஒரு 2 டைம் பாருங்கள், கம்ப்ளீட்டாக எல்லாமே புரிஞ்சிடும். இந்த வீடியோவுக்கான பிடிஎஃப் வந்து நம்மளுடைய அஃபிஷியல் டெலகிராம் குரூப்பான சந்திரமேக்ஸ் அஃபிஷியல் குரூப்பில் வந்து உங்களுக்கு எப்போ வீடியோ வருதோ அப்போயே வந்து நம்மளுக்கு பிடிஎஃப் அப்லோட் ஆகிடும். இந்த பிடிஎஃப் வந்து நீங்கள் படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த டாப்பிக்கில் இப்போ கரண்ட்டாக போய்கிட்டு இருக்க டாப்பிக்கில் வீடியோ வேணும் அப்படின்றத வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் எடுத்து போடுறோம். ஓகே, தேங்க்யூ.